இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா ஸ்பெஷல் தேங்காய் சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். தேங்காய் சட்னி தானே, இது என்ன பெருசுன்னு நீங்கள் கேட்கலாங்க. இப்போ நான் சொல்லியிருக்கிற இன்க்ரீடியண்ட்டை அதே அளவோட செஞ்சு பாருங்களேன். தேங்காய் சட்னி பிடிக்காதவங்க கூட கட்டாயமாக விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சட்னியோடைய இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பரங்கிக்காய் வச்சு செய்யக்கூடிய டிஃபன் சாம்பார், இப்போ செஞ்சுருக்கிற ஸ்பெஷல் தேங்காய் சட்னி, அடுத்ததாக கேரட் கார சட்னி. இது 3 தான் செஞ்சுருக்கிறேன். கேரட் சட்னியும் சாம்பார் ரெசிபியும் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த தேங்காய் சட்னி செய்யறதுக்கு எதுவுமே வதக்க வேண்டாம், டைரெக்டாக அரைச்சிக்க போகிறோம். 2 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் போகிறப்ப தான் நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம்னா ஒரு 1/4 வாசி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த அளவுக்கு பச்சை மிளகாய், நான் 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். கூடவே பார்த்திங்கன்னா மாங்காய், இஞ்சி. இந்த இஞ்சி சேர்க்கறதுனாலையும் ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும். நார்மல் இஞ்சிக்கும் மாங்காய் இஞ்சிக்கும் டிஃப்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் மாங்காய் வாசனை இருக்கும், இஞ்சியோட வாசனையும் இருக்கும். ஆனால் இஞ்சியோட காரம் இருக்காதுங்க. பார்க்குறப்ப உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். தெரியாதவங்களுக்காக தான் இதை காட்டுறேன், தெரிஞ்சவங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த மாங்காய் இஞ்சி குடலுக்கு ரொம்ப நல்லது. இது சாப்பிட்றதுனால கிடச்சிதுன்னா வாங்கிக்கோங்க. இதுலேயே ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன், அதாவது 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. கூடவே 2லேருந்து 3 முழு முந்திரி பருப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொடிச்சிட்டேன். உங்கள்கிட்ட மிக்ஸ் இந்த அளவுக்கு பொடிச்சா சரியாக இருக்குங்க. அடுத்ததாக இதில் தேங்காய் சேர்த்துக்க போகிறோம். தேங்காய் இளம் தேங்காயாக இருக்கணும், ரொம்ப முத்தின தேங்காய். அதாவது எண்ணெய் பிரிகிற மாதிரி தேங்காய் இருந்தால் இந்த சட்னிக்கு நல்லா இருக்காது. சின்ன மூடியாக 2 மூடி துருவி சேர்த்துருக்குறேன். மெஷரிங் கப்பில் தேங்காயோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1.5லேருந்து 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதுலேயே இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் கல் உப்பு, டேபிள் சால்ட்டுனா 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் நைஸாக, இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக வழுவழுன்னு அரைச்சிடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னாலும் தெரியும், நான் ஒரு 1/2 கப்பு மட்டும் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சிருக்கிறேன். தேங்காய், அந்த இளம் தேங்காயை அந்த பாலோட வாசனை அடிக்கிறப்ப தாங்க இந்த சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த சட்னி இப்படியே பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா கடைசியாக இதில் மல்லி இலை ஒரு 10லேருந்து 12 மல்லி இலையை ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க. இது போடாமலும் செய்யலாம், நல்லாயிருக்கும். இதை போட்டதுக்கப்புறமா ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம். விப்பரில் ஒரு 4-5 தடவை விட்டு அந்த கீரை கொஞ்சம் தெரியணும், அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கன்சிஸ்டன்சியும் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த கீரை இலைகளும் உங்களுக்கு தெரியுது பாருங்கள். தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இந்த சட்னி ரொம்ப நீர்க்க இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாவோ இல்லை கொஞ்சம் குழகுழப்பாவோ இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதை தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்து கொட்டிடுங்க. அவ்வளோதாங்க, நல்ல ஒரு சூப்பரான தேங்காய் சட்னி. கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போதும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரியும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.